நிமிஷம். நீங்க ஆதி சாரோட ஒய்ஃப் தானே? ஆமா. டாக்டரை பாத்துட்டீங்களா? பாத்துட்டேன். ஆனா உடம்புக்கு என்ன மேடம்? உடம்புக்குலாம் ஒன்றும் இல்லை சிஸ்டர். நான் டாக்டர் கிட்ட சில இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்கலாம் தான் வந்தேன். ஆனா இப்ப டாக்டர் கிட்ட அதை பத்தி பேச முடியல. என்னாச்சு மேடம்? நான் உங்ககிட்ட நேரடியாவே கேக்குறேன். எனக்கு ஆதிக்கு ஹார்ட் டொனேட் பண்ணவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும். உங்களால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா ப்ளீஸ்? மேடம், அன்னைக்கு இதே மாதிரி தான் ஆதி சார் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க உதவி கேட்டாரு. என்ன சொல்றீங்க? ஆமா மேடம், நான் தான் ஆதி சாருக்கு இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ணேன். ஆதி சாருக்கு ஹார்ட் டொனேட் பண்ணவங்கள நான் தான் காட்டினேன். அப்போ ஆதிக்கு அது யாருன்னு தெரியுமா? தெரியும் மேடம், அவருக்கு நான் தானே ஹெல்ப் பண்ணேன். ப்ளீஸ், இஃப் யூ டோன்ட் மைண்ட், எனக்கும் நீங்க ஹெல்ப் பண்ண முடியுமா? ப்ளீஸ், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ப்ளீஸ். ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் படி நாங்க இதை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. இததான் நானும் ஆதி சார் கிட்ட சொன்னேன். எனக்கு உங்க நிலைமை புரியுது. ஆனா என் நிலைமை அதை விட மோசம். சில விஷயங்கள் ஏன் எதுக்கு நடக்குதுன்னு புரியாம நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன். எனக்கு நீங்க மட்டும் இந்த உதவி பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ப்ளீஸ். நீங்க பயப்படாதீங்க. கண்டிப்பா இதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் அதுக்கு கேரண்டி. உங்க நிலைமை எனக்கு புரியுது மேடம். சரி வாங்க. மேடம், இவங்க தான் ஆதி சாருக்கு ஹார்ட் கொடுத்த பேஷண்ட். இவர்தான் உண்மையிலேயே ஆதிக்கு ஹார்ட் கொடுத்தவரா? ஆமா மேடம். நீங்க ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்களேன், இவர்தானான்னு. என்ன மேடம் இப்படி கேக்குறீங்க? உங்களுக்காக நான் எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கேன். நீங்க என்னடானா என்னையே சந்தேகப்படுறீங்க? அப்படி இல்ல, எனக்கு டவுட்டா இருந்துச்சு, அதான். தப்பா நினைச்சுக்காதீங்க. திடீர்னு பார்த்ததும் ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டேன். மத்தபடி ஒன்றும் இல்லை. நான் இவங்களோட அட்ரஸ் டீடைல்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ். சீக்கிரம் நோட் பண்ணுங்க மேடம். டாக்டர் ரவுண்ட்ஸ்க்கு வந்துருவாரு. நான் ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன். போதும். தமிழ, இங்க வா 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 வா. எங்க போற? வந்து சித்தப்பா கூட உட்காந்து சாப்பிடு. அக்கா இன்னைக்கு சமையல கலக்கிருக்காங்க. இட்லி சும்மா பூ மாதிரி இருக்கு. பொங்கல் நெய் தூக்கலா போட்டு சும்மா டேஸ்ட் அள்ளுது. அப்புறம் உனக்கு பிடிச்ச சப்பாத்தி கூட இருக்கு. வா. இல்ல, எனக்கு வேணாம். நான் அப்பா அம்மா கூட வந்து சாப்பிட்டுக்கிறேன். என்ன தமிழ், சித்தப்பா பாசமா சாப்பிட கூப்பிடறான்ல. வா, வந்து உட்காரு. வா வா. அக்கா, என்ன பாக்குறீங்க? தமிழுக்கு டிஃபன் எடுத்து வைங்க. சரிங்க தம்பி. என்ன தமிழ், இப்பெல்லாம் ஒழுங்கா மூச்சு விட முடியுதா? நிறைய தடவை கார்ல போயிருப்ப, ஆனா இப்படி போயிருக்க மாட்டல. என்னக்கா வெறும் தட்டை வச்சிருக்கீங்க? ஏன் தமிழ், சாப்பிடலையா நீ? இரு வர. அக்கா சட்னி வைங்க. என்ன தமிழ், சாப்பிடலையா? என்ன தமிழ், எல்லாரும் சொல்றாங்கல்ல
சாப்பிடுமா, அப்பதான் தெம்பா இருக்க முடியும். உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது. எவ்வளோ நேரம் கார் டிக்கிக்குள்ள இருந்து உயிர் பழிச்சு வந்திருக்கமா, அது என்ன சாதாரண விஷயமா? சும்மா சொல்லக்கூடாது தமிழ. நீ ரொம்ப தைரியமான பொண்ணுதான். பெரியவங்களே பயந்து போயிடுவாங்க. ஆமா, உனக்கு இவ்வளவு தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? இங்க பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க, எனக்கு கோவம் வரும். பாப்பா என்ன பாப்பா கோவப்படுற? நீ போய் கார் டிக்கிக்குள்ள படுத்துக்கிட்ட. ஆமா, உன்னை யார அங்க கொண்டு போய் படுக்க வச்சது? உனக்கு ஒளிஞ்சு விளையாட வேற இடமே கிடைக்கலையா? ஒண்ணும் இல்லடா, ஒண்ணும் இல்ல. இந்த தண்ணி குடி, தண்ணி குடி. உனக்கு அறிவே இல்லையா? இப்ப எதுக்கு குழந்தை பக்கத்துல உட்கார்ந்து தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்க? எந்திரிச்சு வெளியே போ.